யாராவது நினைங்க, ஒருத்தராவது சொல்லுங்க யாராவது நல்லவங்க அப்படின்னு. சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். இப்ப நம்மகிட்ட வர்ற அரசியல்வாதிகள்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வர்றதுல யாராவது நல்லவன ஒருத்தனை சொல்லுங்க. சீமான் கூட இப்ப டூவா கொடு. ஆமா, இப்ப சீமான் கூட டூவா கொடு. சுயநலம்ங்கிறது வேற, அவனுக்கு என்ன சுயநல விளக்கமா இருக்க போகுது. இப்ப அவனும் டூவா கொடு. அவனும் இன்னைக்கு பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கிறான். ஆமா, எல்லாவனும் பிஜேபிக்காரன் எல்லாத்தையும் அழைச்சு போட்டான். அதிகாரம்ங்கிற ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு எல்லாமே அழைச்சு போட்டான். சுயநலம்ங்கிறது எவங்கிட்ட இல்ல, அரசியல்வாதிகிட்ட தான் இருக்கா. இவங்கிட்ட இல்ல, மக்கள்கிட்ட இல்ல. சுயநலங்கிறது எல்லா பேர்களும் கட்டி எல்லா சிறுகுலிகிட்ட தான் இருக்குது. அல்ல, ஏன்னா அவங்ககிட்ட பெருசா இருக்கு, இவங்கிட்ட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அவன் கோடியா சம்பாதிக்கணும்னு சுயநலமா இருக்கான், இவனுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும் சுயநலமா இருக்கான். சுயநலம் எவனுக்கு இல்ல. ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப எடுத்துக்கிடுவோம். இப்ப இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சுயநலம் அற்றா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல கணக்கு மட்டிக்கு தேடி போற ஊரை சுயநலம் அற்றா போய்கிட்டு இருக்காங்க. அவரவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சுயநலம் மனுஷங்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும். சுயநலம் இல்லாம மனிதன் வந்து மனித குல நடமாடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். என்ன உனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நில்லுன்னு சொல்றோம் நாங்க கூட. சுயநலம் இல்லைன்னா நீ மனுஷனே இல்ல. உனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நில்லுன்னு சொல்லுவோம். தேவைக்கு மீறி ஆசைப்படாத, அதி தீவிரம் ஆசைப்பட்டா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றேன். இவங்க சொல்லுவாங்க வசதியா இருந்தா தான் சாமி சொந்த வந்தக்காரன் மதிக்கான் கூப்பிடுறான் அப்படிம்பாங்க. நீ ஏன் வசதியை பத்தி நினைக்க? அவன் கூப்பிட்டு என்ன கூப்பிடல என்ன, கூப்பிடாம போனா உனக்கு என்ன? நீ வாட்டுக்கு என்னைக்கும் போல ஒரே மாதிரி இருந்து பாரு. உன்ன மாதிரி இருக்கிற 4 பேர் உன்னோட இருப்பான்ல. சரி, வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும் உயிர் போயிட்டா எல்லாம் அப்படியே போட்டுருவாங்களா அந்த வீட்டுக்குள்ள? ஒருத்தர் உயிர் திறந்துட்டா